ஐயாவை சுற்றி சில துரோகிகள் இருக்கிறாங்க. ஐயா கிட்ட தப்பு தப்பா பொய்யா சொல்லியே ஐயாவுடைய மனசை மாற்றி பொய்யான தகவலை சொல்லி, நேற்று கூட நம்ம சின்னம், நம்ம தேர்தல் ஆணையம் நமக்கு தான் அங்கீகாரம் கொடுத்து எல்லாமே இருக்குதா, அதையும் ஐயா கிட்ட பொய்ய சொல்லி நம்ம தான் வெற்றி பெற்றோம், நம்ம தான் வந்துருச்சு, இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கின்ற இந்த துரோகிகள். அதில் ஒரு முக்கியமான துரோகி ஜி.கே. மணி. அதை பற்றி நான் இன்னும் நிறையா இருக்குது, அப்புறம் நான் சொல்லிக்கிறேன். நான் சொல்கிற அளவுக்கு தகுதி கிடையாது அவருக்கு. இந்த கூட்டத்தில் அவரை பற்றி பேசுகிறதுக்கு தகுதி கிடையாது, தகுதி இழந்துட்டார். ஏன்னா இதெல்லாம் நான் வேறு விதத்தில் சொல்கிறேன். ஏன்னா அதைத்தான் நான் மீடியாவில் போடுவாங்க நாளைக்கு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும், மீண்டும் சொல்கிறேன், அதிகமாக கோபமாக இருப்பது பெண்கள் தான். பெற்றோர்கள் பெண்கள் தான் இருக்கிறாங்க. தினம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மட்டும் இல்லை, தினம் பெண்களுக்கு எதிரான ஒரு நிகழ்வு நடந்துட்டு இருக்கு, தினம் நடந்துட்டு இருக்குது. அது அவ்வளோ கோபத்தில் இருக்கின்றார்கள். அரசு ஊழியர்களை பற்றி உங்களுக்கு தெரியும், ஆசிரியர்கள், இணை பேராசிரியர்கள், எங்கே போனாலும் மருத்துவர்கள், நெசவாளர்கள், விவசாயிகள் எல்லாம் உங்களுக்கு கோபத்தில் இருக்குது. இன்னைக்கு திமுக இன்னைக்கு ஏதோ களத்தில் இருக்கிறாங்க, இல்லை, களத்தில் ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கின்றாங்க. ஒரு இல்யூஷன் தான் திமுக இன்னைக்கு, ஒரு இல்யூஷன், அவ்வளோதான். அதுக்கு காரணம் என்னன்னா சில ஊடக நண்பர்கள், அவ்வளோதான். இப்போ எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்கள பற்றி. இன்னும் கொஞ்ச நாள் ஊடகமும் அவங்க வேலையை காமிச்சிட போகுது நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு மோசமான ஆட்சி தமிழ்நாடு பார்த்தது கிடையாதுப்பா. தமிழ்நாட்டில் இது வரைக்கும் சுதந்திரத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் 16 தேர்தல்கள் நடந்தது. அதில் 12 முதலமைச்சர்கள் தேர்வானார்கள். நம்முடைய கர்ம வீரர் காமராசர் அவர்கள், அண்ணா அவர்கள் போன்ற முதலமைச்சர்கள்லாம் 12 பேர் தேர்வு பண்ணாங்க. இந்த 12 முதலமைச்சர்கள் மிக மோசமான முதலமைச்சர் என்று பெயர் எடுத்தது இப்போ இருக்கின்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா என்ன நடக்குதுன்னே தெரியாத முதலமைச்சர் நீங்க பார்த்திருக்கீங்களா? அவர் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஏதோ 4 அதிகாரிகள், 5 வியாபாரிகள். வியாபாரிகள் யார நான் சொல்றேன்? அமைச்சர்கள் என்ற போர்வையில வியாபாரிகள். இந்த வஜ்ரவேலு, எத்திராஜ் வஜ்ரவேலு யார்? அவரு அமைச்சரா? அவர் வியாபாரி. இன்னும் 2 மாசம்தான், 1 2 3 4 5 என்ன போறாரு, எல்லாம் இருக்குது. இவர் நம்ம பகுதியில் வந்து நம்மளை பற்றி பேசி, நம்மளை இழிவா பேசி, இவருக்கு 47 தொகுதிகளில் கொடுத்துருக்காங்க. நான் பொறுப்பு கொடுத்துருக்காங்க ஏவாவேலுக்கு. 47 தொகுதி எங்க? தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, இந்த கள்ளக்குறிச்சி, இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்காங்க? காசு கொடுக்குறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.